ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வேர்ல்டர் டக் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி பிற்பகல் நடைபெற்றது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியை வரவேற்றதுடன் கடந்த வருடத்தில் மனித உரிமை தொடர்பில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றம் தொடர்பான விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரியவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவர் பிரான்ஸ், பிரித்தானியா அல்லது இந்தியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரணிலுக்கு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடமிருந்து அண்மையில் அழைப்புகள் வந்துள்ளன. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனத்தை ஈர்த்து 1000 அரசியல் கூட்டங்களை நடத்தும் திட்டம் குறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான குறிப்பிட்ட திகதிகள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதியில் வெளிநாடு செல்வார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில கைது விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி உதய கம்மன்பிலவை கைது செய்ய முடிவு எடுக்கப்பட்டால் அது குறித்து மனு மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளார். மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிந்துரை விடுத்துள்ளார். இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு ஆவணம் வாட்ஸ்அப் செயலி ஊடாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதிகளை தாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகதென்னவை விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்கஹவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொல்கஹவல நீதவான் நீதிமன்றில் இன்று உலுகதென்னவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்கஹவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகதென்ன இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளச்சூறையாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம், பொய்கள் வேண்டாம், விவசாயிகளை இப்படியா நடாத்துவது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டம் கடந்த 7 நாட்களாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.